கடந்த காலங்களில் ஆட்சியிலே இருந்த அரசியல்வாதிகள் மக்களுக்காக என்ன செய்தார்கள்? எதுவுமே செய்யவில்லை. மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணத்தை தங்களுடைய சுயலாபங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். மகனுக்கு மகிழுந்தெடுத்து கொடுப்பது, மகளுக்கு வீடு கட்டி கொடுப்பது, இப்படி கடந்த ஆட்சி காலங்களில் என்னென்ன நிதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த நிதிகளை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். இது காலங்காலமாக நடந்து வந்திருக்கிற சம்பவங்கள். ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்காக சேவை வழங்குது என்று நாங்கள் எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஆட்சிக்கு வரும்போது மக்கள் தான் முன்னுரிமை என்று சொல்லி வந்தார்கள். எனவே இந்த காணொளியில அவர்கள் மக்களுக்காக சேவை வழங்குகிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சிக்கலுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறது தான் இந்த காணொளியினுடைய நோக்கம். இது நடக்குதா இல்லையான்றதை பொறுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்காக செயற்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை என்றதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி மூலமாக நீங்களும் நானும் மக்களுக்கு ஒரு உதவி செய்ய போறோம். அந்த உதவி என்ன என்றால், இந்த காணொளியை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பகிர்ந்து அதற்கான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கிறது. பவனீசன் என்ற யூடியூப் சேனலுக்காக நான் காணொளி பதிவொன்றுக்கு போயிருந்தேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற முரசுமோட்டை என்ற இடத்துக்கு. அங்க போன நேரத்தில் ஒரு ஐயாவை சந்திச்சேன். அந்த ஐயா வயல் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்ப அவர் மூலமாக ஒரு நேர்காணலை பதிவு செய்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும் என்றதுக்காக ஒரு ஏக்கர்ல எவ்வளவு வருமானம் கிடைக்கும், 50 ஏக்கர்ல எவ்வளவு வருமானம் கிடைக்கும், பன்னில எவ்வளவு பெரிய வளம் கொளிக்கும் இடம் என்ற மாதிரியான ஒரு காணொளியை பதிவு செய்து வெளியிட்டிருந்தேன். அந்த நேரத்தில் பல கேள்விகளை கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மழை காலத்துல வயல் நிலங்கள் முழுமையா அழிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு. அந்த நேரம் அவர் சொல்லி இருந்தார் அதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனா சில பகுதிகளில் அழிவு ஏற்படுகிறது. அதற்கு காரணம் இரணைமடு குளத்திலே இருந்து வெளியேறுகிற நீர் சரியான முறையில், அதாவது இரணைமடு குளத்திலே இருந்து மேலதிகமாக வார நீர் வான்கத ஊடாக திறந்து கடல் நோக்கி அனுப்பப்படும். அப்படி கடல் நோக்கி போற நேரத்துல தான் வயல் அழிவு ஏற்படுது. எனவே அப்படி வயல் அழிவு ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் சரியான கழிவு வாய்க்கால் அமைப்பு ஏற்படுத்தப்படையல. இதுதான் காரணம் என்றதை சொல்லி இருந்தார். அவருடனான நேர்காணலின் போது அவர் என்னென்ன தகவல்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்றதை முதல்ல பார்த்துட்டு வாங்குவோம். பெரும் மழை வார நேரத்தில் இப்ப இரணைமடு பெருக்கெடுத்தா இந்த வயல் நிலங்கள் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, அது ஒரு கொஞ்சம் இடம் அந்த ஆத்தங்கரைகள்ல இருக்குல்லோ, ஆத்தங்கரை பக்கம் அழிகிறதுக்கான காரணத்தையும் சொல்றேன். இரணமடு 28 அடி முதல் 18 அடியில இருந்த இரணமடு இப்ப 34 அடி இதுல பெருப்பிச்சிருக்கேன் குளத்தை. அந்த 18 அடியில இருந்த கழிவு வாய்க்கால்கள், கழிவு ஆறுகள் அதுதான் இருக்குது. அதை நீங்கள் அதை பெருப்பிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதே அளவுக்கு வந்தா ஒரு அழிவும் பெறாது. இது அரசாங்கத்துக்கு உண்மையில நான் எடுத்து இது போனால் அதை வடிவாதை ஜோதிச்சு அதை செய்துதாங்க. ஏனென்றால் பெரிய அளவில் எங்கட கழிவு இதுவளை பற்றினா ஒரு அழிவும் பெறாது. குளத்துல நீரை தேக்கினா வெளியில போற கழிவு நீர் குறைவா தானே இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கழிவு வார தண்ணி, மழை தண்ணி, கனகராயங்குளம் அங்கால இஞ்சால பவனியா இஞ்சால இருக்குல்லோ, புளியங்குளம் அந்த தண்ணி முழுக்க இதுக்கெல்லாம் பெறும். வந்தால் தண்ணி எங்க போகும்? அவ்வளோ தண்ணி கனகராயங்குளத்தை மறைக்கப்பட்டதான் இரணமடு அங்கால கனகராயம். அப்போ அந்த ஆற்ற மறைச்சி கட்டினான் அவ்வளோ தண்ணியும் இதுக்கு தான் உதாய்க்கும். இவ்வளோ தண்ணியும் வெளியேற்றி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனையோ தண்ணி வெளியில் ஏறுறேன் அவன் சொல்லுறான் தானே, அவ்வளோ தண்ணியும் வெளியேறிக்கொண்டு அவ்வளோ மிஞ்ச போகிறதுக்கு இந்த 18 அடி கழிவு நீர் காணுமா அவங்களுக்கு? அதை செய்தால் ஒரு அழிவும் பெறாது. அழிவு இப்போ அரசாங்கம் அழிவு காசுன்னு கொடுக்குது. அந்த காசுக்கே அதை கழிவை நீட் பண்ணால் அந்த காசு கொடுக்க தேவை இல்லைங்குது. அதை கிளியர் பண்ணால் அந்த காசு கொடுக்க தேவை. இது ஒவ்வொரு வருஷமும் அழிவு காசு கொடுக்கும். எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிச்சு போட்டு அழிச்சு போட்டு தான் அழிவு காசு கொடுக்கணும். அந்த இதை கிளியர் பண்ணி விட்டா, அந்த ஆற்றை நீங்கள் நீட்டாக்கி விட்டா ஒரு நாளும் அழிவு காசு மிச்சம், சனமும் இன்னும் முன்னேறும். என்றால் எவ்வளோ காணிகள் அழிகிறது. இதுதான் திட்டமிடல் ஒழுங்கான தலைமைச் செயலகத்தில் திட்டமிடல் இருந்தால் ஓகே. அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு கிடைக்கல, இதை சொல்றேன். ஒரு காலத்துல இதுவளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது காசு எல்லாம். இதுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த கழிவுகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதெல்லாம் வேற போக்கெட்டுக்கெல்லாம் போச்சோ அதை பற்றி தெரியா. முதல் நாங்கள் செய்யலாம் கொஞ்சம் ஒதுக்கி தான் கொடுப்பான் சிறுவோம். இப்போ தாராளம் போதிகளை தண்ணி இது இந்த முறை சிறுவோத்துக்கெல்லாம் போதிகளை தண்ணி. இவ்வளவு மானாவரி காணிகள் எல்லாம் தண்ணி பாய்ச்சி விதைக்கக்கூடியா இருக்குது. அந்த இது கூட செய்யலை. அதை தண்ணியை கொண்டு போனால் அதுவும் விளையாது. அதுக்குள்ளெல்லாம் இவ்வளோ காணி இருக்குது இந்த பக்கம்.
சிறுவோம் செய்கிறோன்னா காட்டும் பொலி அடிக்கும். ஆனால் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. தண்ணி இருக்குது குளத்தில், அந்த வசதியை அரசாங்கம் செய்து கொடுக்கு. எவ்வளோ காணிகள் கொடுக்கலாம். சிறுவோத்துல எல்லாம் பேக்கால் இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி இருக்குது, பேக்கால்கள் போட்டு கொடுக்கல, ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை. இதுதான் சம்பவம் நடக்குது. அதெல்லாம் அரிசி இறக்குமதி ஆகும். அரிசி பாருங்க, இங்கே வன்னி ஒழுங்காக எல்லா என்னோட தண்ணி ஃபுல்லாக கொடுத்தா அரிசியே இறக்குமதி தேவையில்லை. அவ்வளோ போதிய அரிசி எங்கட நாட்டில் நாங்கள் கொடுப்போம். அவ்வளோ அரிசி. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வீத, இப்போ 100 வீதம் எடுத்துக்கொண்டா வயல் நிலங்கள் எத்தனை வீதம் செய்யப்படாமல் இருக்கு? சிறுபோகம் செய்யப்படாமல் இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு 2 மொழியிலேருந்து முக்காவாசி காணி செய்யப்படாமல். முக்காவாசி காணி சிறுபோகம் காலவோம் செய்யலாம், சிறுபோகம் செய்யப்படாம கிடையாது. எல்லாம் பேக்கால் இல்லை, கட்டமைப்பு இல்லாமல் செய்யாமல். இல்லைன்னா அது செய்தால் வெண்ணியில் நாங்களே ஏற்றுமதி செய்வோம். எங்கே வெளிநாட்டுக்கு அரிசி நாங்கள் செய்யதான் ஒரு காலத்தில் செய்த நாங்கள் போய் வந்தது அரிசி. அந்த ஐயா சொன்ன தகவல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். எனவே இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று யோசித்து பாருங்கோ. இரணைமடு குளத்திலே இருந்து வான்கதவூடாக வெளியேறுகிற நீர் கடலை நோக்கி செல்கின்ற அந்த கழிவு வாய்க்கால் சரியான முறையில் அமைக்கப்பட்டாலே வயல் நிலங்கள் அழிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்று சொல்லியிருந்தார். இரணைமடு குளத்துல நீர் இருக்குது, ஆனாலும் இந்த முரசுமோட்டை என்ற பகுதியில் இருக்கிற சில பகுதி வயல் நிலங்கள் சிறுபோகத்தில் விதைக்கப்படுவதில்லை. பெரும்போகம் என்றது மழையை நம்பி மழை பெய்கிற நேரத்தில் விதைக்கப்படுவது. சிறுபோகம் என்றது குளத்திலே இருந்து நீரை எடுத்து வயல் விதைக்கிறது. எனவே சிறுபோகம் விதைக்கப்படாமல் நிறைய இடங்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று அவர் சொல்லும் போது சொல்லியிருந்தார், சரியான நீர் வளங்கள் சேவையை செய்து கொடுக்கல. அதை செய்து கொடுத்தா பெரும்பான்மையான நிலங்கள்ல நெல் விதைப்பார்கள். எனவே இறக்குமதி செய்ய வேண்டிய அரிசியினுடைய தேவை என்பது குறைவா இருக்கும். ஒட்டுமொத்தமா இறக்குமதியை நிப்பாட்ட முடியாது, ஆனா இறக்குமதி செய்யற அந்த அரிசியினுடைய தொகையை குறைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எங்களுடைய நாட்டுல வளம் இருக்குது, அந்த வளத்தை சரியா பயன்படுத்தி கொள்ள முடியாம நாங்கள் அரிசியை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காணொளியை நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பகிர்ந்து அந்த அதிகாரிகளை ஒரு செயற்திட்டத்தை செய்யறதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கம். இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் பார்த்த 2 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று யோசிக்கிறேன். முதலாவது செய்தி, தற்போதைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ன அவர்கள் கடந்த காலங்களில் நடந்த அந்த நாடாளுமன்றத்தினுடைய கணக்காய்வுகளை மேற்கொண்டு விசாரணையாக மேற்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சொல்லப்பட்டதன் அடிப்படையில் பதில் கணக்காய்வாளர் அறிக்கையை சபாநாயகரிடம் கையளித்திருந்தார். அந்த அறிக்கையில பல அதிர்ச்சிகரமான விவரங்கள் இருந்ததா சொல்லப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் ஒருவர் தன்னுடைய மாதாந்த உணவு தேவைக்காக 3.5 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறார். அப்ப மாதம் ஆண்டுக்கு எவ்வளவு என்று பார்த்தா 42 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறார். எனவே 5 ஆண்டுக்கு நீங்கள் பெருக்கி பாருங்க, ஒவ்வளவு தொகையை ஒரு சபாநாயகர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். எனவே இப்படியான தொகையை இந்த மாதிரி பொதுவாக அனைத்து மக்களும் பயனடைகிற மாதிரி ஒரு சேவையை செய்யறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமா இல்லையா? அப்படியானவை கடந்த காலங்களில் செய்யப்படையில்லை. எனவே இந்த காட்சி காலங்களில் அது செய்யப்படணும் என்றது இந்த முதலாவது செய்தி மூலமா நான் சொல்றது. இரண்டாவது செய்தி, 2014-2015 ஆண்டு காலப்பகுதியில அரிசி இறக்குமதி செய்வதற்கு முறையான ஒரு நடைமுறை இருக்குது. அதுக்கு முரணாக அரிசியை இறக்குமதி செய்ததால 15 பில்லியன் ரூபாய், 1500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குது சதோச நிறுவனத்திற்கு. அப்ப அது எவ்வளவு பாதகமானது என்றதை யோசிச்சு பாருங்க. இப்படியான இழப்புகளையும் இப்படியான தனிநபர்களுக்கு கொடுக்கிற அந்த உணவு செலவுக்கான பணத்தையும் ஒதுக்கி இவ்வாறான இடங்களை புனரமைப்பதன் ஊடாக மக்கள் சரியான முறையில் பயனடைய முடியுமா இல்லையா? இதால எவ்வளவு பயன் இருக்கு. அவர் கதைக்கும் போது இன்னொரு தகவலை சொல்லி இருந்தார். வயல் அழிவடைகிற நேரத்தில் நட்ட வீடு மாதிரி கொடுக்கப்படுது. நீங்கள் சரியான முறையில் வாய்க்கால அமைச்சு அந்த அழிவு ஏற்படாம தடுத்திருந்தா நீங்க கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. நீங்க எனக்கு தெரியல இங்க என்ன நடக்குது. எனவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் இந்த காணொளியை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி இதற்கான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காணொளியை பார்த்ததற்கு பிறகு இது குறிப்பிட்ட அரசியல்வாதிகளினுடைய, அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும்தான் இதை கவனத்தில் எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, ஒட்டுமொத்தமா இருக்கிற இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுல கவனத்தில் எடுத்து தாங்கள் வேகமாக செயற்பட்டு இதை யார் செய்து முடித்தார்கள் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். எனவே யார் இதுல கவனம் எடுத்து செய்கிறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு இதை அனுப்பி வையுங்கன்றதை இந்த காணொளியில பதிவு செய்து இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.